Hello friends, welcome to Zana'S recipes. இன்னைக்கு நம்ம மாசி கருவாடுல சூப்பரான சைட் டிஷ் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஸ்கிப்ஜாக் தூனா அப்படிங்கற ஒரு வகையான மீன். இது வந்து நமக்கு மாலத்தீவுல இருந்து இறக்குமதியாகி கிடைக்குது. இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மாசி கருவாடை வச்சு நிறைய டிஃபரண்டான வெரைட்டிஸ்ல பண்ணலாம். நாம இன்னைக்கு பண்ண போறதுல வந்து 4 வரமிளகாவை எடுத்து லைட்டா அடுப்புல வாட்டிருங்க. இந்த மாசி கருவாடு நார்மல் கருவாடு மாதிரி இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு பாறாங்கல் மாதிரி இருக்கும். அதனால மிக்சியில் அரைச்சிடுங்க. கூடவே எடுத்து வச்சுருக்க அந்த 4 வரமிளகாவையும் சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை மிக்சியில் நல்லா கிரில் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்கள் மிக்சி கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சிருங்க. நம்ம இன்றைக்கி செய்ய போகிற மெத்தட் வதக்காத முறைங்க. அரைச்சி அந்த மாசி பவுடரை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம் சேர்க்க போகிறோங்க. வெங்காயத்தை வந்து நம்ம வதக்காமல் தான் சேர்க்க போகிறோம். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 4 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு அளவுக்கு எடுத்துக்கோங்க, ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் சேர்க்க போகிறோங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மூடி தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருக்கி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு இந்த மாசி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கமும் ஈக்குவலாக படுற மாதிரி கிண்டி விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு 1/2 லெமனை எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. நல்லா ஃபுல் ஜூஸ் அதில் வந்து இறங்கணும். இது வந்து நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பச்சை சாப்பிட்றதுனால அதோடைய முழுமையான சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.